Hello friends, welcome to DavidJames channel. Okay, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு வீடியோ போடுறது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தேன், கோல்டாக இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ வாய்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கோல்டு இருக்குது, பட் இருந்தாலும் வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு, நம்ம போடவே இல்லைன்றதுக்காக. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றதுனால நான் ஷூட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோம்னா தலைவா மூவிலேருந்து தமிழ் பசங்க சாங். இது வந்து நம்ம நண்பர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த நண்பர் கேட்டதுனால அவர் இதில் வந்து இந்த சிக்னேச்சர் ஸ்டெப் வரும்ல, அந்த ஸ்டெப் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன்னா, அந்த சாங்கில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது பர்டிகுலராக வர ஒரு டைமிங்கில் வர ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ மூவியில் வந்து அதுதான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவார், நான் தளபதி இப்படி பண்ணிவிட்டு தமிழ் பசங்க அப்படின்ட்டு உட்காருவார், ஓகேவா? ஸோ உட்காந்துட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொசிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி உட்கார போகிறோன்னா, உங்களோட லெக்கோட பொசிஷன் வந்து இப்படி வி ஷேப்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? வி ஷேப்பில் இருந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் உள்ள லெஃப்ட் ஹேண்டு மேலே வச்சுட்டு இப்படி தான் வைக்க போகிறீங்க. வச்சுட்டு இதில் தான் நம்ம ஷேக்ஸு இப்படியெல்லாம் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஷேக்காக தான் பண்ண போகிறோம், அதான் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ உட்காந்துட்டு எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து மொபைல் இருக்குது பாக்கெட்டில். ஸோ நான் மொபைலை வந்து எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிறேன் கீழே இப்படி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது மொபைல் கையிலே வச்சுக்கிறேன், இது வாய்ஸ் ரெக்கார்டிங் தனியாக பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்களோட இது வந்து இப்படி வி ஷேப்பில் இருக்கணும், ஓகேவா? ஸோ கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ உட்கார்றதுன்னா நல்லா இப்படி உட்காரக்கூடாது, இந்த மாதிரி இப்படி, அப்போ தான் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் டவுனில் உட்காந்துடக்கூடாது, ஓரளவு உட்காந்துட்டு, அதாவது இந்த மாதிரி உட்காந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி, இதுதான் வந்து பொசிஷன், ஓகேவா? ஸோ இப்போது ஹேண்டு என்ன மூவ்மெண்ட் பண்ண போகிறோன்னா, இப்படி வச்சுட்டிங்களா? ஸோ சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரொட்டேட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இப்படி போய் இப்படி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த காலோட ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பை தான் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு நான் நின்றுட்டே பண்ணுறேன். இப்படி வச்சுட்டு 1, ஓகே? ஸோ ரைட் சைடில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அதுதான். இப்போது அஸ்யூம் நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இப்படி வச்சுட்டு ரைட் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ரைட் லெக்கோட ஹீல் இப்படி தூக்கிடுங்க. அதாவது இப்படி தூக்கிட்டு இப்படி வரும்பொழுது இந்த ஹீல் தூக்கணும், லெஃப்ட் சைடில் வரும்போது. அப்புறம் கீழே சென்டருக்கு வரும்போது லெஃப்ட் லெக் ஹீல் வந்து கீழே டவுன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். ரெடி? 1, 2. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈஸி தான் இது. நீங்கள் வந்து உட்காரது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெண்ட் பண்ண வேணாம். எப்படின்னா இப்படி 1 இதாப் ஸ்பீடு. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போது 1 முடிச்சிட்டிங்களா? 2 வரும்பொழுது அதே மாதிரி தான். 2 வரும்போது இப்போ லெஃப்ட் சைடில் வருவோம். லெஃப்ட் சைடில் வரும்போது என்ன பண்ணணும், எந்த சைடில் வருமோ அந்த காலோட ஹில் தூக்கணும். ஓகே, லெஃப்ட் சைடில் இப்படி வந்து அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஹேண்ட் லெக்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். செகண்ட் செட்டும் அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லெஃப்ட் லெக் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அப்படியே இருக்கும். ரைட் லெக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து இப்படியே இருந்துட்டு ரைட் லெக் வரும்பொழுது இப்படி எந்திரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சிட்டு உங்கள் காலை வந்து இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில், அதாவது இந்த ஷேப்பில் வைக்கணும், ஓகேவா? நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஹேண்ட் இங்கே வந்தோடனே எந்திரிச்சிடுவீங்களா? எந்திரிச்சிட்டு உங்களோட ரைட் லெக் இப்படி இருக்கும், அப்படியே அதை அப்படி பண்ணுறீங்க. ஓகே, காலோட ஹெட்ஜ் வரைக்கும் போகிறீங்க. ரெடி? இப்படி வந்துச்சா? எந்திரிச்சிடுவீங்களா? எந்திரிச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் போகிறீங்க. ஸோ ஹேண்ட் பொசிஷன் சேம் தான், அந்த வேவ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறோம். ஓகே, கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைட் 1, நெக்ஸ்ட்டு 2 வரும்பொழுது இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு 3 வரும்போது என்ன பண்ணோன்னா, இப்போ ரைட் லெக் இப்படி இருக்கா, இப்படி வச்சுட்டு அகைன் 1, 2. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செட்டு கீழே முடிச்சிடும்,
செகண்ட் செட்டு ரைட் லெஃப்ட் மட்டும் முடிச்சுட்டு ரைட் வரும்பொழுது மேலே எழுந்திரிச்சிருவோம். ஓகேவா? முடிச்சுட்டு தேர்ட் செட்டு ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டு. அதே மாதிரி ஹேண்ட் வந்து நீங்கள் லெக்கை வந்து இப்படி தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் செட்டு முடிச்சுட்டு ஃபோர்த் வரும்போது ஓகே ரைட் லெக் வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போகிறேன்றீங்க, ஸ்லோவாக போகிறேன், ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ, நீங்கள் அது மைண்டை வச்சு ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்துட்டு அகைன் சேம் லெஃப்ட் லெக்கில் இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது ரைட் லெக்குக்கு போகும்போது இப்படி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைடு. 1 2 3 4. ஓகே, 4 கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹேண்டு ஸ்டெப் இது தான், ஹேண்டை மறந்துடுங்க. லெக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜஸ்ட்டு 1 2 வரும்பொழுது ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அகைன் இப்படி வந்துட்டு இடுப்புக்கிட்ட வந்து போகும்போது லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வரணும். 3. ஓகேவா? 4 வரும்போது அகைன் கால் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கையை வந்து இப்படி இடுப்புக்கிட்ட வரும்போது தான் உங்களோட லெக்கை கீழே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 3 4 வரும்போது இப்படி வந்துடுவோம். 4 வரும்போது ரைட் லெக்கை இப்படி பெண்ட் பண்ண மாதிரி இப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து பொசிஷன். ஓகே, அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, 4th கவுண்ட் மட்டும் நீங்கள் கால் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடாது, இப்படி பெண்ட் பண்ணணும். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இதை கவுண்டோட உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி 1 2 3 4. ஓகே, அவ்வளோதான். இது சாங்கோட பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ 4 வந்து இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இங்கே வந்து முடிக்கிறதே ஒரு கவுண்ட்டு தான். ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் தான் 1. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்படி முடிக்கிறீங்க, ரைட் லெக் மடக்கிருக்கீங்களா? ஸோ இப்படி இருக்கும் உங்கள் கை. என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் பின்னாடி பிடிச்சிருங்க, லெஃப்ட் ஹேண்டை இப்படி பின்னாடி வச்சுருங்க. ஹேண்டோட இது வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் வைக்கக்கூடாது, இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ நின்றுட்டே பண்ணுற பாருங்க, இப்படி இருக்கும். அசியூம் இப்படி வச்சுக்கிட்டோமா? 1. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளோவாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு அப்படியே இதில் இன்னொன்று என்ன நுணுக்கம் இருக்குன்னா, நீங்கள் இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்டை முடிச்சுட்டு இப்படி பிடிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன மேட்டர்னா இப்படி முடிச்சுட்டு அப்படியே இப்படி தேய்ச்சிக்கிட்டே போய் அந்த எட்ஜை பிடிங்க, லெக்கோட எட்ஜ். ஓகே, அதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு ஓகே, ஸோ நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சென்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் இல்லை, இப்படி இருக்கும்பொழுது ஸோ கால் நீங்கள் ட்ராவல் ஆகிற டைம் உங்கள் கையும் அப்படியே ட்ராவல் ஆகி காலை பிடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நோட் த பாயிண்ட். ஏன் அப்படின்னா இப்படிலாம் பண்ணும்பொழுது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், பார்க்குறவங்களும் அப்படியே நீங்கள் டான்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெடி? இப்படி முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு 1. ஓகே, அதாவது இப்படி ஓப்பன் க்ளோஸ். ஓகே, முடிச்சுட்டு ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரைட்டு லெக் இப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் லெக்கை இப்படி வைக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரைட் லெக்கோட இது மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு 1 ரைட் சைட்லேயே இவ்வளோ கேப்பில் வைக்க போகிறீங்க. ஓகே, இது பண்ணிவிட்டு 1 2, அதாவது இது 1 2. ஓகே, ஹேண்ட் என்ன பண்ணணுன்னா இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுருங்க, இப்படி சேர்த்துட்டு 1. ஓகே, ஸோ லெக்கு வந்து விட்டுருங்க, ஒரு ஹேண்ட் மட்டும் இப்படி வச்சுட்டு 1, அதாவது இப்படி தேய்க்கணும் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி மடங்கி இருக்கணும், ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரெடி? முடிச்சுட்டு இப்படி முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு 1. ஓகே ஓகே, ஸோ இப்போ 1 முடிக்கும்பொழுது கால் ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கா, கேப் இருக்கா, இப்படி வச்சுட்டு 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் லெக்கு ரைட் லெக் அப்படியே இப்படி சேர்த்துட்டு லெஃப்ட் லெக் ஹேண்டை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எப்படின்னா இப்படி சேர்த்துட்டே வரும்போது ரைட் ஹேண்ட் இப்படி ஓப்பனில் இருக்கா ஸ்ட்ரைட்டாக, அதையும் அப்படியே 1. ஓகே, இது இருக்கா 1. இது வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி? 1. நெக்ஸ்ட்டு என்னென்னா 1
ஓகே ஃபஸ்ட்டு 1 அப் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி சும்மா பென் பண்ண மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேணாம், இப்படி ஸ்லைட்டாக அது வந்து கேஷுவலாக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 ஓகே. இது வந்து அழகாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வைக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு 1 முடிச்சுட்டு தென் கால் 2 ஜாயின் ஆனதுக்கப்புறம் ரைட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் 1 2 3 ஓகே. ஈஸி தான். சேர்த்துறீங்க 2, அதாவது இங்கேருந்து இழுக்கிறது வந்து 1 ஓகே. 1 2 3 ஓகே. ஸோ லெக்கு வந்து இதுதான். ஹேண்ட் என்ன பண்ண சொல்கிறேன். ஸோ ஹேண்ட் இப்படி இருக்கா, 1 2 3. ஸோ ஹேண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 2 3. ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை ரொம்ப நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ ரைட் லெக் எடுத்து வைக்கிறீங்களா, 2 3 வரும்பொழுது உங்களோட ஹேண்ட் வந்து இப்படி மடங்கணும். லெஃப்ட் ஹேண்டு லெக் வைக்கிறீங்க, 3 ஓப்பன் புஷ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ரெடி, 1 2 3 ஓகே 3. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மடங்கணும். அது வந்து ஃபஸ்ட் இப்படி இருக்கணும். ரைட் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணும்போது அது தனியாக வெளியில் போகணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஈஸி. ஸோ இதுலேருந்து பண்ணலாமா? ரெடி, 1 2 3 4 ஓகே. ஸோ அந்த கவுண்டோடு ஜாயின் பண்ணதால 4 வந்தது. நீங்கள் வந்து இதிலேருந்து 1 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ரெடி. இது வந்து ரெஸ்டிங்களா, 1 2 3 ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஓகேவா. இது முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் அப்படி 1 ரைட் லெக் 2 3 ஓகே. ஸோ 3 போது மடக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஈஸி தான். நம்ம வந்து ஸ்டெப்ஸு கொஞ்சம் வந்துட்டோம், முடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ ரெடி, இப்படி முடிக்கிறீங்களா? முடிக்கும் பொழுது லெஃப்ட் லெக் வந்து இப்படி அதோட முட்டி வந்து ரைட் சைடில் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து பொசிஷன் ரைஸாக இருக்கும். சும்மா நின்றுட்டே பண்ணாமல் ஸ்லைட்டாக இப்படி குனிஞ்சிக்கோங்க. குனிஞ்சிட்டு 1 2 ஓகே. லெக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் 1 ரைட் லெக் அகைன் 2 லெஃப்ட் லெக் 3 வரும்போது இப்படி மடக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ மடக்கிட்டு இப்படி தூக்கி இருக்கணும் இப்படி. ஓகேவா. கை என்ன பண்ணணுன்னா இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு ரைட் ஹேண்டு தான் பண்ண போகிறீங்க. 1 2 3 ஓகே. ஸோ 3 வரும்போது என்னென்னா நீங்கள் வந்து முட்டி லெஃப்ட் லெக்கை வந்து இப்படி பெண்ட் பண்ணிடுறீங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி மடக்கணும். ஓகே இந்த மாதிரி இப்படி மடக்கிட்டு ஓகே மடக்கிட்டு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ ரெடி, இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு 1 2 3 ஓகே. ஸோ 3 வந்துட்டிங்களா. வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் எடுத்து இது அப்படியே இந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே 1 முட்டி வரைக்கும் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா 1 ஓகே அழகா 1 ஓகே. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஸ்லைட்டாக இப்போ என்ன மேட்டர்னால் இப்படி வச்சு இப்படி தள்ள போகிறீங்க. அதை நார்மலாக தள்ளாமல் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஃபோனை வெளில எடுத்துக்கிறேன், இடிக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்களா கால் நல்லா தூக்கியிருக்கேன். இப்போ இப்படி வச்சுட்டு 1 2 ஸோ ஸ்லைட்டாக இப்படி மேலே போய் இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஸ்டெப்போட கிரேஸ் சூப்பராக இருக்கும். ஓகே ஈஸி. ஸோ 1 2 முடிச்சிட்டிங்களா. 2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஓகே. ஸோ 3 வரும்போது இப்படி மடக்காமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷோல்டர் அப்படியே தூக்குறீங்க. 1 ஓகே 1 இதுதான். ஓகே கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். என்ன மேட்டர்னால் நீங்கள் எது வரைக்கும் ஃப்ளோவாக ஆட முடியுதோ அது வரைக்கும் ஒரு கவுண்ட் செட்டை போட்டுக்கோங்க. எப்போ உங்களால் அந்த ஸ்டெப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகிற மாதிரி ஸ்டக் ஆகுறீங்களோ அப்போ கவுண்ட் அங்கே பிரேக் பண்ணிட்டு அடுத்து போகிற ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஓகே. ஸோ நான் சொல்கிற கவுண்ட்டு தான் அப்படின்னு கிடையாது. ஸோ ரெடி 1 2 3 ஓகே 3 ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 இதோட முடியுது. இதுக்கப்புறம் கிளம்ஸியாக முன்னாடி வந்து போகிறது தான். அது கிளம்ஸின்னு கிடையாது, கவுண்ட்ருக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது முடிச்சிட்டிங்களா. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஒரு அழகாக ஒரு ஜம்ப் மாதிரி வந்து நம்ம அபோட் டர்ன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி முடிச்சுட்டு ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்டைல் தான். ஸோ லெக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் 1 லெஃப்ட் லெக் எடுத்து பின்னாடி 2 இந்த ஜம்ப் மட்டும் பண்ணுங்கள்.
1 2. ஓகே, ஈஸி. 1 2 3, லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் 4. அப்போ வந்து நீங்கள் இப்படி ரைட் சைடில் ஃபுல்லாக திரும்பி இருக்கணும். 5 வரும்போது கம்ப்ளீட்டாக பேக்ஸ் திரும்பிடுவீங்க. ஓகே, ஸோ ரெடி? ஒரு ஃப்ளோவாக பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6. ஓகே ஓகே. ஸோ இப்போது இங்கே லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது ரைட் லெக் தான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பாதீங்க, நானும் குழம்புல. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 1 2 அகைன் 3 4 5 6. ஓகே, ஈஸி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கரெக்டாக எந்த லெக் வைக்கிறீங்களோ அது கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரைட் லெக் ஃபஸ்ட்டு 1, லெஃப்ட் லெக் 2. ஓகே, ரெடி? 1 2, ரைட் லெக் 3 4 5 6. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 6ன்றப்போ இப்படி திரும்பிடுவீங்களா? திரும்பினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட லெக்கு வந்து இப்படி ஓப்பனில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பிட்டு ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைட்டாக நான் வந்து இப்படி வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிக்கியை வந்து ஃபஸ்ட்டு 1 2. ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஷேக் தான். எப்படின்னா இப்படி வச்சுட்டு 1 2. ஸோ நீங்கள் 1 2 1 ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு ரெண்டாவது வரும்போது தான் 2 2 வரும்போது எந்த சைடில் இப்படி டிக்கி எந்த சைடு லெஃப்ட் சைடு போகுதுன்னா ரைட் லெக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து ரைட் லெக் தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டை கரெக்டாக போட்டிங்கனாலே அடுத்த செட்லாம் போட்டுருவீங்க. மொத்தம் 4 செட்டு வரும். ஸோ ரெடி? இப்படி வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8. ஹேண்ட் வந்து இப்படி சும்மா கிளம்ஸியாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து இந்த ஸ்டெப் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, இது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஸ்டெப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் நீங்கள் போடும்போது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். போட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தம்ஸ் அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தம்ஸ் அப் மட்டும்தான் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பாய்.